வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 13 உடைய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் பூரா பறந்து விரிஞ்சிருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்ட் 11 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து வந்தது. ஆண்ட்ராய்ட் 12 வந்து முழுசாக ஒரு வருஷம் கூட ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போவும் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து வரும்போது ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்துட்டு இருக்கு. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆண்ட்ராய்ட் 13 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு புது ஃபோன் வாங்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் மாறும், ஃபோனுடைய லுக்கு மாறும், ஃபோனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். ஸோ ஆண்ட்ராய்ட் 13 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறதோட சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 6, 7 அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ 13 வரைக்கும் வந்திருக்கு. முதல்லலாம் வந்து ஸ்வீட் ட்ரீட்ஸோட பேரில் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஜெல்லி பீன், லாலிபாப், கிட்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷனுக்கும் வந்து பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. ரீசெண்டாக வந்து எந்த ஒரு பேரும் வைக்காமல் வெறும் நம்பர் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 வந்து டிராமிசு அப்படின்னு சொல்லிட்டு கோட் நேம் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிராமிசு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற ஒரு டெசர்ட் வகை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிராமிசு ஆண்ட்ராய்ட் 13 எப்படி இருக்க போகுது அப்படிங்கும்போது ஆண்ட்ராய்டில் ஒரு அப்டேட் வரும்போதும் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து சில டிவைஸ்க்கு மட்டும் லான்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸும் எடுத்துக்குவாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட டெஸ்டிங் தான், முழுசாக வந்து ஓப்பனாக கொடுக்காம சில யூசர்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் எடுத்துக்குவாங்க. ஏதாவது ஹேங் ஆகுதா, இல்லைனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இல்லையா, நல்லா இருக்கா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோன்ஸுமே கொடுப்பாங்க. அப்படி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் 12 சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் ஆண்ட்ராய்ட் 13 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சில ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து சைலண்ட் மோட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சைலண்ட் மோட் வச்சதுக்கப்புறம் ஸ்டில் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வைப்ரேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆனில் இருக்கும். நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க, அப்போ வைப்ரேஷன் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆனில் இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 13 நீங்கள் சைலண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் இருக்கிற எல்லா செட்டிங்குமே சைலண்ட்டாக இருங்க, வைப்ரேஷன் கூட இருக்கவே இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் விட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுமே வந்து புது விட்ஜெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கே தெரியும் ஐஃபோன் யூசர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன ஆண்ட்ராய்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற ஒரு ஐக்கானும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே வந்து நிறைய இடத்துல இடம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டார்ச் லைட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கேமரா இருக்குன்னா அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஐக்கானை வேணாலும் மாற்றலாம். ஆண்ட்ராய்ட் 13 கஸ்டமைஸ்ட் ஐக்கான்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து தரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் ஐக்கானாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸோடைய ஐக்கானை வந்து வச்சுக்கலாம். அதை வந்து கூகுளுக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி ஐக்கான் கஸ்டமைசேஷன் 100% கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன் ஹேண்டட் மோடை வந்து இன்னும் நல்லா ஈஸியாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஹேண்டட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஃபோன் வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுறதுனாலே 2 கையில் தான் டைப் பண்ண முடியும். இந்த ஒன் ஹேண்டட் மோட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து குட்டியாயிரும், ஸ்க்ரீன் வந்து குட்டியாயிரும். ஸோ குட்டியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன் ஹேண்ட்லேயே வந்து டைப் பண்ணிடலாம், நீங்கள் வந்து ஒன் ஹேண்ட்லேயே வந்து கால் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒன் ஹேண்ட்லேயே மெசேஜ் பண்ணிடலாம். ஸோ எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கையிலே பண்ணிடலாம். ஒன் ஹேண்டட் மோட் அப்படிங்கிறது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுவும் நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன் ஹேண்டட் மோட் வந்து ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 13 இன்னும் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட ஒன் ஹேண்ட் மோட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் சின்ன விஷயங்களை வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வால்யூம், இப்போ நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இப்போ இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா எதில் வந்து நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சின்ன ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் ரிலீஸ் பண்ண பிக்சர்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். QR கோட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம், இப்போ ஏதாவது ஒரு கேமராவில் எடுத்து QR கோடை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த அப்ளிகேஷன் வந்து அது வந்து கரெக்டான QR கோட் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மளிகை கடையில் போய் QR கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் வந்து பேடிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பேடிஎம்
பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேடிஎம் போய் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டடாக வந்துடும். அடுத்தது ஆண்ட்ராய்டு 13 என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பெர்மிஷனுங்க. இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து சேஃபாக இருக்கும், ப்ரைவசி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டில் வந்து ஈஸியாக எந்த அப்ளிகேஷன் வேணாலும் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இமேஜஸ் வந்து யார் வேணால் பார்க்கலாம், யார் வேணால் வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணாலும் அதில் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸ் மட்டும்தான் வந்து அதை பார்க்க முடியும். இதை வந்து ஃபோட்டோ பிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட உங்கள் கேலரி வந்து செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் முன்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி யாரும் உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியாது. அவ்வளோ ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 13ல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போதும் பெர்மிஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஆண்ட்ராய்டு 13 வந்து அப்டேட் ஆயிடுச்சு உங்கள் ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து நீங்கள் திரும்ப எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ரிவோக் ஆயிரும். திரும்ப அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பெர்மிஷன்ஸ்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ் வந்து ஒரு நாளும் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே நம்ம டேட்டா செக்யூர்டாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு ஆண்ட்ராய்டு 13ல வந்து கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ப்ளூடூத் LE ஆடியோ அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம பெரும்பாலுமானோர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதில் இருக்கிற பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். அடிக்கடி வந்து சார்ஜ் பண்ணிருக்கணும். இந்த ப்ளூடூத் LE ஆடியோ அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் பேசும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி இருந்தாலே போதும், நீங்கள் வந்து நிறைய நேரம் ஃபோன் பேசலாம். அதாவது உங்கள் சார்ஜ் வந்து நிறைய நேரம் நிற்குங்க. அந்த ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டு 13ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வைஃபை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் நெட்வொர்க்கில் போனால் அது ஃப்ரீ நெட்வொர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணாத மாதிரி நிறைய செட்டப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுலபமாக அந்த வேலையை பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 13 எப்போ வருது, எந்தெந்த ஃபோன்ஸ்க்குலாம் வந்து பீட்டா 2 வெர்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் செப்டம்பரில் வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து ஆண்ட்ராய்டு 13 லைவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே கூகுள் வந்து அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்சல் சீரீஸ்க்கு வந்து பீட்டா வெர்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்டு 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சல் 4 அண்ட் அபோவ் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே வந்து பீட்டா 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அனுப்புகிற அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் OnePlus 10 Pro நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 13 யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா Asus Zenfone சீரிஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் Nokia X20ல யூஸ் பண்ணலாம், லெனோவோவில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபோன்ஸில் வந்து நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து இந்த டெக் கைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஆள் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமான நியூஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ஆகஸ்ட் 2022 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆண்ட்ராய்டு 13 எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.